அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா இன்னைக்கு வந்து ஒரு அற்புதமான கேள்வியோட வந்திருக்கேன். சரிங்க. உடல் ஆரோக்கியத்தோட வாழ்றதுக்கு வழி, அதை நீங்க தான் ஐயா இன்னைக்கு வந்து நம்ம தர்மம் தொலைக்காட்சி பார்வையாளர்களுக்கு சொல்லணும். அருமை. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. கொல்லா விரதம் உலகமெல்லாம் ஓங்குக, கொல்லா விரதம் உலகமெல்லாம் ஓங்குக, கொல்லா விரதம் உலகமெல்லாம் ஓங்குக. தர்மம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அதே நேரத்தில் உலக பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். அற்புதமான கேள்வியை இன்றைக்கு கேட்டிருக்கிறீர்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமாக வாழறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. ரொம்ப அருமையான கேள்வி, மக்களுக்கு இன்றைக்கு தேவைப்படக்கூடிய கேள்வி. அடிக்கடிக்கு வீடியோவில் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் உணவு தான். அந்த உணவில் சைவ உணவாக இருக்கணும். அந்த சைவ உணவுலேயே வந்து பார்த்திங்கன்னா சமைச்ச உணவு இருக்குது, இயற்கை உணவு இருக்குது. நம்ம சமைச்ச உணவு சாப்பிடும்போது ஒரு 50% கிடைக்கும். ஆனால் இயற்கையாக சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு 90% கிடைக்கும். அப்போ அது போல் வந்து நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு உணவு தான். அதை விட மெயின் என்னன்னா நம்மளோட சிந்தனை, நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, பெரியவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்து பேசுறது, நல்ல வார்த்தை பேசுறது, இதெல்லாம் பேசும்போது இன்னும் அந்த மனதுக்கு வந்து பூஸ்ட் கொடுக்குற மாதிரி, அதாவது ஹெல்த் கொடுக்குற மாதிரி. அப்போ அது போல் வந்து பார்த்திங்கன்னா உடல் வந்து அது அதே மாதிரி நோய் இல்லாமையும் வாழறதுக்கு மெயின் வந்து உணவு தான். அப்போ ஒவ்வொன்றும் மனிதன் வாழ்க்கையில் எதெல்லாம் நம்ம பின்பற்றணும் அப்படின்னா, இயற்கை சார்ந்து இருக்கிறோம், நல்ல சைவ உணவை சாப்பிட்ணும், மன அமைதியாக வச்சுக்கணும். இது போலெல்லாம் இருந்தால் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இதுதான் மனித வாழ்க்கையில். அப்போ நம்ம ஒவ்வொன்றும் நம்மளை சிந்தனை அதே போல் தான். நல்ல சிந்தனை, நல்ல எண்ணம், இதெல்லாம் இருந்ததுன்னா நமக்கு நல்ல புத்தியும் வந்துடும். அப்போ நல்ல புத்தி வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல செயல் வந்துடும். அப்போ இது போல் ஒன்று ஒன்று வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு மனிதர்களும் அதை நம்ம பின்பற்றோம்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெறலாம். ஐயா இப்போ உடல் ஆரோக்கியம்னு வரும்போது எனக்கு ஒரு கேள்வி வருது. சரிங்க. நிறைய தண்ணி குடிக்கணும்னு சொல்றாங்க. சரி. அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸசைஸ், இந்த ஜிம்முக்கு போகணும், இதெல்லாம் பண்ணணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் பண்ணா கண்டிப்பா ஆரோக்கியமா இருக்கலாம்னு நம்ம நம்பலாமா? இல்ல இதெல்லாம் ஒரு என்ன சொல்றதுன்னா, இதெல்லாம் ஒரு சும்மா பேசுறதுக்காக மட்டும்தான், இதனாலலாம் நம்ம ஆரோக்கியமா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, உண்மையாக அருமையான கேள்வி கேட்டீங்க. சூப்பரான கேள்வி தான். இதுவும் உண்மைதான். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணி குடிக்கணும். அதாவது உடலே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தன்மைக்கு ஏற்ற மாதிரி, அது இப்போ பசி அடிச்சதுன்னா நம்ம சாப்பிட்ணும். தண்ணி தாகம் எடுக்கும்போது நம்ம குடிச்சு தான் ஆகணும். தூக்கம் வரும்போது நம்ம தூங்கி தான் ஆகணும். அப்போ இது உடல் வந்து இயற்கையாக வந்து அது கேட்கும். ஆனால் அதை நம்ம தடுக்கக்கூடாது. அது போல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அருமையான கேள்வி கேட்டீங்க. அப்போ நம்ம வந்து என்னன்னா தண்ணி குடிக்கணும். அதாவது எப்படின்னா, தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்கணும், ஓவராகவும் குடிக்கக்கூடாது தண்ணி. இதெல்லாம் உண்மை. அதே போல் எக்ஸசைஸ் இருக்குது, உடல் பயிற்சி வந்து ரொம்ப முக்கியம். அதில் வாக்கிங் வந்து வயசுக்கு ஏற்ற மாதிரி போகணும். இப்போ நல்லா உழைக்கிறவங்க வாக்கிங்லாம் போகணுன்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து ரொம்ப முதியோராக இருப்பாங்க, வீட்டில் அவங்க சாப்பிட்டு உக்காந்துருக்கிறாங்கன்னா அவங்க காலையில் ஒரு மணி நேரமும் சாயந்தரம் ஒரு மணி நேரம் வாக்கிங் போகலாம். நல்லது. அது உடல் பயிற்சி ரொம்ப அற்புதம். அதே மாதிரி யோகா பயிற்சி இருக்குது. அது வயசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யோகா பண்ணலாம். அது இந்த யோகாவும் நம்ம அடுத்த இதில் வந்து நம்ம வந்து இப்போ லைவ்லேயோ அதெல்லாம் நான் யோகாவும் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் மக்களுக்கு. அப்போது எந்தெந்த யோகா வயசுக்கு ஏற்ற மாதிரி யோகா பண்ணணும். எல்லோரும் ஒரே மாதிரி பண்ணனா அது நல்லா இருக்காது. அது போல் யோகா பயிற்சியை நான் வந்து லைவில் வந்து நீங்கள் கூட சொன்னீங்க லைவ் போடணும் அப்படின்னு. அதே போல் லைவில் நான் வரப்போகிறேன். இந்த லைவ்லேயும் மக்களுக்கு வந்து நல்ல கருத்துக்களை எல்லா விஷயத்தையும் சொல்ல போகிறோம். அதாவது மருத்துவம், உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், வாழ்வியல் சம்மந்தப்பட்டது, அப்புறம் பணம் சம்பாரிச்சா எப்படி அதை பாதுகாக்கணும், அதை எப்படி சேர்க்கணும், அது எல்லாமே வந்து இந்த லைவில் வந்து ஒவ்வொரு நாளுக்கும் ஒன்று நான் இந்த தகவலை வந்து மக்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். அதான் ஐயா இந்த உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் சொல்லும் போது, இப்போ நீங்க சொல்லும் போது ஒரு விஷயம் நான் கவனிச்சேன். சரி. மனசு நல்லா இருந்தா உடல் வந்து ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லுங்க. ஆமாம். அது எதை பேஸ் பண்ணி சொல்றீங்க? அதாவது மனசு எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தனையா, நல்ல சிந்தனை வந்து நல்ல சிந்தனை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மனசு வந்து இதுவாகிடும். அதே மாதிரி எண்ணம் வந்து நல்ல எண்ணம் வந்து 4 பேர் கொடுக்கணும். நம்மளால் முடிஞ்சதை உதவி பண்ணலாம். இப்போ ஒரு மனிதர்கள் சாப்பாடு போடுறது,
அதே மாதிரி பறவைங்களுக்கு வந்து ஆகாரம் வைக்கிறது, ஒரு நாய்க்காவது ஒரு பிஸ்கெட்டோ ஒரு ஆகாரம், இது போல் வந்து நம்ம நல்ல எண்ணம் நல்ல இது இருந்தால் தான் அதை செய்ய முடியும். அதனால் வந்து நல்ல எண்ணம் வர்றதே வந்து இதால் தான். இப்போ சிந்தனை நல்ல சிந்தனை தான் நல்ல எண்ணம் வரும். நல்ல எண்ணம் வந்தால் நல்லதை நம்ம செய்வோம். நம்ம நல்லதை செய்யும்போது நமக்கு என்ன ஆகும், அது நமக்கு தர்மமாகவும் புண்ணியமாகவும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் வாழ்க்கையில். இதுதான் என் அற்புதமான கேள்வி கேட்டீங்க. சரிங்க. இப்ப எனக்கு ஒரே ஒரு கடைசி கேள்வி. சரிங்க. இப்ப இந்த பெரியவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணும்போது 100 வருஷம் நோய் நொடி இல்லாம வாழணும்ன்றாங்க. ஆமா, இதுவும் உடல் ஆரோக்கியத்தை சம்பந்தப்பட்டது தான். 100 வருஷம் நோய் நொடி இல்லாம வாழ முடியுமா? ஆமா. இல்ல 100 வருஷம் அது நம்ம வாழ முடியுமா? இல்ல, உண்மை. அருமையான வார்த்தை, சூப்பரான கேள்வி, மக்களுக்கு தேவைப்படக்கூடிய கேள்வி கேட்டீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, ஒரு நல்ல வார்த்தையை சொல்லணும்னுவாங்க. அப்போ வந்து நல்ல வார்த்தை சொல்லும் போது ஒரு 100 ஆண்டு நல்லா இருக்கணும். இப்போ 100க்கு 100 மார்க்குன்னு இருக்குது. இப்போ எப்படி கல்வியில் பார்த்தீங்கன்னா 100க்கு 100 எடுக்கணும் அப்படின்வாங்க. அப்போ நம்ம நல்லா படித்தா தானே 100க்கு 100 எடுக்க முடியும். அப்போ அது போல் நம்ம வாழ்வில் நம்ம எதெல்லாம் கடைப்பிடிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம 100 ஆயுசு இருக்கலாம். அப்போ 100 ஆயுசு இருக்கிறதுக்கு என்னது, உடல் பயிற்சி, உணவு முறை, மன ஆரோக்கியம், இது போல் இருக்கும்போது அதே மாதிரி இயற்கை உணவு. இப்போ எங்கே பார்த்தாலும் ரசாயன உணவு தான் போட்டு எல்லாம் கெமிக்கல் ஆகிப்போச்சு. அப்போ அதெல்லாம் நம்ம வந்து இயற்கை சார்ந்த உணவு, இயற்கை சார்ந்த இதெல்லாம் நம்ம பண்ணும்போது 100 ஆயுள் கண்டிப்பாக வாழலாம். அது வாழறது மட்டும் 100 150 வருஷம்லாம் வாழ்ந்துட்டு இப்போ இருக்கிறாங்க ஆளுங்களாம். அப்போ என்ன காரணம்னா அவங்களாம் வந்து அந்த காலத்து உணவு வந்து இயற்கை உணவு, எல்லாமே பசுமையான உணவு, இயற்கை உணவு, பசுமை சார்ந்த ஒரு வாழ்க்கை இப்படியெல்லாம் வாழ்ந்ததுனால அவங்க வந்து 100 வருஷம் இல்லை 120 வருஷம் கூட இருக்கலாம். ஆனால் வார்த்தை வந்து அப்படி சொல்லுவாங்க, 100 வருஷம் வாழணும் அப்படின்றது. அது நல்ல வார்த்தை, அது பெரியவங்க சொல்கிற வார்த்தை. அதே போல் பெரியவங்கக்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது வந்து, ஏன்னா அவங்களாம் வாழ்ந்தவங்ககிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கும்போது நமக்கு அது நல்லது தான் நடக்கும், நல்லது தான் அது நிற்கும். அதுதான் சொல்கிறார், மூர்த்தோர் சொல் வார்த்தை தானே கேட்டு நடன்னு பழமொழியாக இருக்குது. அப்போ மூர்த்தவங்க என்னன்னா அவங்களுடைய அனுபவத்தை வாழ்க்கையில் அவங்க நல்லது கெட்டதை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதை நம்ம வாழ்க்கையில் பின்பற்றி வாழ்ந்தோம்னா நமக்கு எல்லா வளமும் நலமும் பெறலாம். இதுதான் உண்மை. அற்புதமான கேள்வி கேட்டீங்க, மக்கள் பயன்படக்கூடிய கேள்வி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலடி வாழ்க. நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி